ரொம்ப எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு போறதும் போற தரமான ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போயிரு. அப்படியா? ஆமா, செஞ்சலாம்ன்றீங்களா? அதெல்லாம் சரி. நீங்க வேட்டி சட்டெல்லாம் போட்டு ஒண்ணு இல்ல ஜான், இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே இல்லையா? சரி. ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள். அத நம்ம மக்களுக்கு சங்கதியா நம்ம சொல்ல போறோம். சரி. அப்போ நம்ம ஸ்பெஷல் டே இன்னைக்கு. சரி. அதனால ஸ்பெஷலா வந்திருக்கோம். சரி, என்ன எதுவும் பாட்டு கிட்ட தான் பாட போறோமா? பாட்டு பாடலாம், பாடல் ஆடல் இது எல்லாமே ஒரு அளவுக்கு பழசா பார்த்து எல்லாம் சலிச்சு போயிருக்காங்க. சரி, ரைட்டு. புதுசா ஒன்று ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா. புதுசானா இது மாதிரி என்ன? அது கொஞ்சம் பழைய விஷயம் தான், ஆனா இந்த இடத்துக்கு நம்ம ஜனங்களுக்கு அது புதுசான விஷயம். வில்லு பாட்டு பாட போறோம். வில்லு பாட்டு நீங்க சொன்னது கேள்விப்பட்டமா இருக்குது. ஆனா கேட்கலையா? தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாடி, ஆமா வில்லினில் பாடி அப்படின்னு சொல்லி வரும். ஆனா நம்ம அப்படி பாட போறது இல்ல. ஓசன்னா என்று சொல்லியே வில்லினில் பாடி, ஆமா வில்லினில் பாடி அப்படின்னு பாட போறோம். பாடுறதெல்லாம் அதுக்கிட்ட சரி. ரெண்டு பேர் மட்டும் உட்காந்து பாட என்ன பாடுறது? ஜான், நாம ரெண்டு பேர் தான் இருக்கோம். ஆனா நமக்கு உதவி பண்றதுக்கு எல்டபிள்யூஏஜி சர்ச்சில் இருந்து மங்கையர் படம், யூத் படம் இருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணிடலாமா? கூட்டுருவோமா? கூப்பிட்டு எங்களுடைய மங்கையர் படையை இதழ் பார்த்தீங்களா? பதஸ்தத்துல டைலாக்கே மறந்துதான். பாதையில சோறெடுத்து பாதையில போற பொண்ணே, பக்கபலமாய சுனிக்கார் பயந்து விடாதே. ஓ அக்கம் பக்கம் ஆபத்துன்னு கலங்கி சரி. இப்ப நான் எப்படி கூப்பிடுறேன் பாரு. கலை இருக்கும் கண்ணம்மா, கருத்தரணி என்னம்மா, கலை இருக்கும் கண்ணம்மா, கருத்தரணி என்னம்மா, ரெட்டிப்பான நண்பவரோ நிச்சயமா, உனக்கு ரெட்டிப்பான நண்பவரோ நிச்சயமா. ஏ தாமிரபரணியோரம் அந்தி சாயும் நேரம் அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும். அதை கேட்ட சனம் கண்ணுக்கு மேல கைய வைக்கும். அல்லேலூயா பாட்டு சத்தம் கேட்கும். அதை கேட்ட சனம் கண்ணுக்கு மேல கைய வைக்கும். வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. லிவிங் வாட்டர் ஏஜ் சபையோட மங்கையர் படம் வந்தாச்சு. அண்ணா, நம்ம ஆண் சிங்கங்களை காணலையே. அவங்க வந்து நம்ம பசங்களாம் படிப்பாளிங்க, படிச்சுனே தான் இருப்பாங்க. கூப்பிடுங்க, படிச்சது போதும். பட்டதாரியாக ஆனாலும் போராட்டங்கள் முடியல, பாடுகள் முடியல, ஆனாலும் ஏன்றத நம்ம சொல்றோம். சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது சேர்ந்த முக்கிய சம்பவமே. காதுக்கு இனிமையான பாட்டா தான் பாட போறேன். மனசு பட்டா பூச்சியே யாரும் நீங்க யாரு எங்களை மனசு வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. என்னது இலையா? யாராச்சும் சாப்பாடு போடுறாங்களா? எங்க எங்க? சோறு. இதே வேலை ஜெனி. இலை சோறுன்ட்டு அவங்க இலை சொல்லல, குருத்தோலை. நாங்க போன வாரம் கூட குருத்தோலை நேரம் கொண்டாடணுமே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஓசனா பாட்டு பாடணும் இல்லையா?
யார்ப்பா அது இங்கிலீஷ்ல பீட்டர் விடுறது? தமிழ்ல கண்டினியூ பண்ணலாமா? பரலோகில் வாழும் கூட்டம் என்ன கூட்டம்? தேவ பரவனையே போற்றி பாடும் பக்தர் கூட்டம். பரலோகில் வாழும் கூட்டம் என்ன கூட்டம்? தேவ பரவனையே போற்றி பாடும் பக்தர் கூட்டம். அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா. அது மாத்திரம் இல்லாம நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் வழியா போகும்போது பவுனியா போறாரு. எது மேல உட்கார்ந்து போனாரு தெரியுங்களா? கழுத குட்டியின் மேல பவுனியா போறாரு. ஆமா, அவர் போகும்போது அவர் எப்படி வாழ்த்துனாங்க தெரியுங்களா? பாட்டா பாடி அவரை வாழ்த்தலாமா? மன்னாதி மன்னனுக்கு ஜெயமே, மாறாத தேவனுக்கு ஜெயமே. மன்னாதி மன்னனுக்கு ஜெயமே, மாறாத தேவனுக்கு ஜெயமே. எம்மையான தேவனுக்கு ஜெயமே, உண்மையான தேவனுக்கு ஜெயமே. நம்மையான தேவனுக்கு ஜெயமே, சபையான தேவனுக்கு ஜெயமே. சபையான தேவனுக்கு ஜெயமே. அண்ணா அண்ணா எதுக்கு எல்லாரும் மேற்கு போசனா என்று பாடுறாங்க? ஓசன்னாவா? அது ஒண்ணு இல்லம்மா. ஓசனான்றது ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு உயர்ந்த சொல். அதை ஏன் சொல்றாங்கன்னா, ஆண்டவர் பூமியில வாழ்ந்த காலத்துல அநேகருக்கு கண் இல்லாதவருக்கு கண்ணு கொடுத்திருக்காரு, கை கால் இல்லாதவருக்கு கை கால் கொடுத்திருக்காரு, முடவரை நடக்க செஞ்சிருக்காரு, குஷ்டரோகிகளை குணப்படுத்தியிருக்காரு. எல்லாமே ஒரு சொல்லால அவர் தொட அது நடந்தது. அதனால அவரை மகிமைப்படுத்துற விதமா, அது மட்டும் இல்லாம அவர் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு அவர் உணவை கொடுத்திருக்காரு. அந்த ஒரு அற்புதங்களை மகிமைப்படுத்துற விதமா தான் ஓசன்னா ஓசன்னா அப்படின்ற பாட்டை நம்ம பாடி பூமி எங்கும் நம்ம ஆராதித்து அவரை உயர்த்துறோம். புரிஞ்சதா? என்னது யார் மீன் சொன்ன மாதிரி இருக்கு? எங்க இருக்கு? ஐயோ அக்கா, அப்ப ஏசப்பா நம்ம ஜார்ஜ் அக்கா மூக்கு சரி பண்ணிடுவாங்களா? அது மட்டும் இல்லப்பா, ஆனி அக்காவை குண்டாக்க முடியும், எட்வின் அண்ணாவை கூட ஒல்லியாக்க முடியும். ஆமா, தேவனால எல்லாம் கூடும். அவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. பாட்டா பாடலாமா? அவர் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. அவர் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. அவர் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. அவர் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கேட்கவே நல்லா இருக்கு அண்ணா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் கழுதை தான் நடந்து வந்துச்சு. ஏசப்பா எங்க போனார் தெரியுமா? எங்க போனாரு? தேவா. எருசலேம் தேவாலயத்துக்கு போனாரு. இயேசுவுக்கு அந்த இடத்துல தேவாலயத்துக்கு போனப்போ இயேசு முதல் முறையா அந்த இடத்துல கோபப்பட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு தெரியுமா? இயேசு போகிறார் ஐயா, இயேசு போகிறார். கழுதையை ஆலயத்துக்கு இயேசு போகிறார். இயேசு போகிறார், இயேசு போகிறார். கழுதையை ஆலயத்துக்கு இயேசு போகிறார். தேவனெல்லாம் தவிக்கிறார், சாட்டை எடுத்து துரத்தினார். தேவனெல்லாம் தவிக்கிறார், சாட்டை எடுத்து துரத்தினார். ஐயோ ஐயோ என் ஆலயத்தை கள்ளக்குகை ஆக்கினீர்கள் என்கிறார். ஐயோ ஐயோ என் ஆலயத்தை கள்ளக்குகை ஆக்கினீர்கள் என்கிறார். என்ன சித்தமோ ஐயா, என்ன சித்தமோ, ஆலயத்தின் சுத்திகரிப்பு சித்தமல்லவோ. அப்போ ஏசப்பா கூட கோவம் வருமாண்ணா? அப்போ டேனியல் நாக்கெல்லாம் கோவம் வருது தப்பே இல்லைண்ணா. இப்படி ஊடால பேசுனா டேனியல் நாக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கோவம் வரதான் செய்யும்.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஏசப்பா தேவாலயத்துக்கு போய் ஒரு கலந்து கலக்கிட்டாரு. அங்க இருந்து அப்படியே சீசர்களோட பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஏசப்பா கிளம்பிட்டாரு. என்னது குஸ்காவா? ஆமா. என்னாச்சு நீ பசிக்குதா? இட்லியோ கோழி குழம்பு ரெடியா இருக்குது, கதை கேட்கலாமா? எல்லாரும் சாப்பிட்டாங்களா? அப்புறம் எல்லாரும் ஏசப்பா அவங்க கால்கள் எல்லாம் கழுவினாரு. சாப்பிட்டு கைதானப்பா கழுவணும். ஏன்னா அவங்க எல்லாம் குளிக்காம வந்தாங்களா? இல்லடா, தாழ்மையே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. உள்ளமும் வெளியவும் சுத்தமா இருக்கணும் என்று சொல்லி கொடுத்தாரு. எல்லாரும் கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போனாங்க. ஆனா சீஷர்கள் நல்லா குஸ்கா சாப்பிட்டு ஏப்ப விட்டு தூங்கிட்டாங்களேக்கா. நம்ம ஜான் அண்ணா சர்வீஸ்ல தூங்குற மாதிரியா? சீஷர்கள் தூங்குற நேரத்துல சாத்தான் முழிச்சிட்டான். யூதாஸை கிளப்பிட்டான். ஒரு முத்தத்தால காட்டி கொடுத்துட்டான். ரோமன் பேரரசர்களுக்கும் யூத மத தலைவர்களுக்கும் இயேசுவை கைது பண்ணி கொல்கதா மலையில சிலுவையில அறைந்து கொண்டு போயிட்டாங்க. நம்முடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில மரித்தார். தேவாலயத்திரை ரெண்டாய் பிரிந்ததன்றோ, தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரில் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், அவர் தாமே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர் தாமே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள், மறியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சம். கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப அழுகழுகையா வருது. அழாத ஜாய், அவர் மரிச்சார். ஆனா 3ஆம் நாளில் உயிர் தேடுன்றாரு. இன்னைக்கும் நம்மோடு கூட இருக்காரு. உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் உங்களோட கூட இருப்பேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அம்மை கொடுங்க சார். கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. உயிர் தெழுந்தது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதை இவ்வளவு மெலோடியா பாடாம கொஞ்சம் அட்டகாசமா பாடுவோமா? பாடலாமா? எந்திரிச்சு நின்னே பாடிடுவோமா? சூப்பர். முடிக்க போறோம்.